அரசியல் புரிதல், அரசியல் ஆத்திச்சூடி இல்லாத ஒரு நபரை வந்து கவர்னர் பதவியில் உட்கார வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி தொல்லை கொடுக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ தமிழ்த்தாய் முன்னாடி பாடிட்டு தேசிய கீதம் பின்னாடி பாடினதில் கவர்னருக்கு என்ன அவர் காய்கறி சாமான் 1/4 கிலோ குறைஞ்சிச்சா? இல்லை தமிழர்களுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சா? இல்லை வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எங்களை பற்றி தப்பாக நினச்சாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு? என்ன விதமான அல்பத்தனமான அரசியல்? ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுங்க. அப்போது நீங்கள் தேர்தலில் நிற்க போகிறதில்ல. உங்களால் 10 ஓட்டு பிரயோஜனம் கிடையாது நீங்கள் இருக்கிற கட்சிக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி நேற்று பூரா தலைப்பு செய்தி, நேற்று பூரா ஊடகம் வெளிச்சம் தேவையே கிடையாது. அதுக்கு கவர்னர் வந்து ஆக்கப்பூர்வமாக வீட்டிலேயே இருந்து பேசியிருக்கலாம். சரி அவர் தான் அப்படி இருக்கார், இவங்களும் பாடம் கற்றுக்கிற மாதிரியே கிடையாது. கடந்த காலத்தில் இதே மாதிரி பன்வாரிலால் புரோஹித் இதே மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தப்போ அப்போது நிர்மலா தேவின்னு ஒரு ப்ரொஃபஸர் கைதானாங்க. அவங்க வந்து பெண்கள் பாலியல் சீண்டல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ராஜ்பவனை பற்றி அவங்க பேரை சொன்ன உடனே துண்டக்கானம் துணியக்கானம்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் இங்கேருந்து தப்பிச்சு ஓடினார். ஐயோ நான் இல்லை, ஐயோ நான் இல்லை, நான் இல்லைன்னு. இந்த மாதிரி கவர்னர் அலுவலகம் வந்து வந்து புனிதர்களோட கூடம், அது வந்துட்டு அப்படியே விஞ்ஞானிகள் அறிவாளிகள் அப்படின்றது இல்லை.